கட்சி தமிழகம் எங்கும் பரவட்டும். சோதனை கண்ட தமிழக மக்கள் சாதனை காண உயரட்டும். சரித்திரம் இதனை எழுதட்டும். சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. சங்கராபுரத்தில் நடைபெற இருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியின் அரசியல் கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள கழகத்தின் கண்மணிகளையும் இயக்கத்தினுடைய பேராற்றலுடைய செல்வங்களையும் எதிரே இருக்கக்கூடிய இருப்புகளிலே அமர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியின் தொடக்கத்திற்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொண்டு, படைத்தவனை வணங்கி அவையோருக்கு சலாம் கூறி என்னுடைய உரையை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். மண்டிய இருள்களுக்கும் மக்களின் எழுச்சி, மாற்று அரசியலுக்கான மாபெரும் புரட்சி என்ற கொள்கை முழக்கத்தோடு தமிழ்நாட்டு அரசியலிலே தடம் பதித்திருக்கும் மனிதநேய மக்கள் கட்சி விழுப்புரம் தெற்கு மாவட்டம் சங்கராபுரம் நகர் நடத்தும் இந்த அரசியல் எழுச்சி பொதுக்கூட்டத்திற்கு இங்கு திரளாக கூடியிருக்கும் இந்த அன்பு சகோதரர்களை பார்க்கும் போது ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இங்கு மட்டுமல்ல, மனிதநேய மக்கள் கட்சி எங்கெல்லாம் கூட்டம் போடுகிறதோ, எங்கெல்லாம் பொதுக்கூட்டம் நடத்துகிறதோ, அங்கெல்லாம் மக்கள் திரளாக வந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் எங்களுடைய கொள்கைகளை கேட்டறிய, அரசியலில் விழிப்புணர்வு பெற மிக அதிக அளவில் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவே மனிதநேய மக்கள் கட்சி மாற்று அரசியல் களத்தில் பெற்ற ஒரு மிகப்பெரிய வெற்றி. இது எப்படி வெற்றி ஆகும்? கூட்டம் வருவதெல்லாம் வெற்றி என்று எடுத்துக்கொள்ள முடியுமா என்று நீங்கள் எண்ணலாம். உங்களிடத்தே ஒரு ஐயப்பாடு தோன்றலாம். ஆனால் இதுதான் வெற்றி. அன்பார்ந்த சகோதரர்களே, நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கலாம், எத்தனையோ இயக்கங்கள் இருக்கலாம். அவர்கள் கூட்டம் கூட்டுவார்கள். எதன் அடிப்படையில் கூட்டம் கூட்டுவார்கள்? பணத்தை கொடுத்து கூட்டம் கூட்டுவார்கள். பணம் கொடுத்து தொண்டர்களை அழைத்து வருவார்கள். மது பாட்டில்களை கொடுத்து தொண்டர்களை அழைத்து வருவார்கள். பிரியாணி பொட்டலங்களை கொடுத்து தொண்டர்களை அழைத்து வருவார்கள். ஆனால் மனிதநேய மக்கள் கட்சி நடத்துகின்ற கூட்டங்களில் எங்காவது ஒரு இடத்தில் மது பாட்டில் கொடுக்கப்படுகிறதா? இல்லை. எங்காவது ஒரு இடத்தில் பணம் கொடுத்து அழைத்து வருகிறோமா? இல்லை. எங்காவது ஒரு இடத்தில் பிரியாணி பொட்டலங்களை கொடுத்து அழைத்து வருகிறோமா? இல்லை. மாறாக எங்கள் கொள்கைகளை சொல்லி அழைத்து வருகிறோம். இதுவே மனிதநேய மக்கள் கட்சி முன்னெடுத்த மாற்று அரசியலில் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அன்பார்ந்த சகோதரர்களே, நம்முடைய நாட்டிலே பல்வேறு அரசியல் கட்சிகள் தோன்றியிருக்கலாம். பல்வேறு அரசியல் கட்சிகள் தற்போது உள்ள நிலைமையில் இருக்கலாம். ஆண்ட கட்சி, ஆளுகின்ற கட்சி, ஆள துடிக்கின்ற கட்சி, இன்னும் அட்ரஸே இல்லாத கட்சிகள் கூட இன்று பார்த்தால் ஒரு சிறிய கூட்டம் என்றால் மிகப்பெரிய பேனர்களும் கட்டவுட்டுகளும் வைத்து பொதுமக்களுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தி ரவுடித்தனம், அதாவது ரவுடித்தனம் என்றால் மதுவை அருந்துவிட்டு கூச்சல் குழப்பமிட்டு கூட்டங்களை நடத்துவார்கள். ஆனால் இந்த தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு கட்சி மிக அமைதியாய் மக்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல்
தெரியாமல் கூட்டம் நடத்துகிறது என்றால் அது மனிதநேய மக்கள் கட்சி என்று சொன்னால் அது மிகையாகாது. அன்பு சகோதரர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி ஒரு மாற்று அரசியல் களம் இன்றைய இளைஞர்களுக்காக திறந்திருக்கின்றது. ஆனால் இன்றைய இளைஞர்கள் தவறான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவிற்கென்றால் மதுவின் மயக்கத்திலே மதிமயங்கி உடை விலகியது கூட தெரியாமல் சாக்கடைகளிலும் தெருவின் ஓரங்களிலும் கிடந்து புரளும் ஒரு அவல நிலையை காண முடிகிறது. இதற்கு யார் காரணம்? ஆண்ட கட்சிகள். சுதந்திரம் அடைந்த 68 ஆண்டு காலத்தில் இங்கு ஆண்ட கட்சிகள் என்ன சாதனையை செய்துவிட்டன? இவர்கள் இளைஞர்களுக்கு படித்து முடித்தவுடன் அனைவருக்கும் வேலை என்ற உத்தரவாதத்தை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார்களா? இல்லை. இளைஞர்கள் நல்ல திடகாத்திரமானவராக மாறுவதற்கு ஊர்தோறும் உடற்பயிற்சி கூடங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்களா? இல்லை. இளைஞர்கள் படித்து நல்ல அறிவு பெறுவதற்காக ஊர்தோறும் நூலகங்களை அமைத்து கொடுத்திருக்கிறார்களா? இல்லை. ஒன்றே ஒன்று செய்திருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் வீதிக்கு வீதி மதுக்கடைகளை திறந்து வைத்திருக்கிறார்கள். இது கேவலமாக இல்லையா? இந்த ஆட்சி இப்படி மக்களை வீழ்த்தி மக்களை மதிமயங்க செய்து ஒரு ஆட்சியை நடத்துவது மிகவும் அவமானமா இல்லையா இந்த ஆட்சியாளர்களுக்கு?